பொதுவாக இந்த இரவு நேரங்களில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்குறதே அழகாக இருக்கும். ஆனால் அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னுமே வியப்பாக இருக்கும். அதை பற்றி நான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெல்கம் டு த எக்ஸ்ப்ளோஷன். இதுதான் அவங்க. ஒரு நட்சத்திரம் உருவாகிறதுக்கு முக்கியமாக 2 ரீசன். ஒன்று கிராவிட்டி, இன்னொன்று ஹியூஜ் க்ளவுட் அப்படின்னு. இதை நம்ம மாலிகுலர் க்ளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹியூஜ் க்ளவுட் ஆர் மாலிகுலர் க்ளவுட், அதாவது பெரிய மேகம்னு இமேஜின் பண்ணிக்கோம். இது முழுக்க டஸ்ட் பார்ட்டிகள் அப்புறம் சில ஆட்டம்ஸ், அதாவது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்களால் ஆனது. எப்போ இந்த ஆட்டம்ஸோட அந்த பார்ட்டிகல்ஸோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ, அதாவது அதோட குவான்டிட்டி எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ, அந்த மேகம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து எப்போ அதோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ அந்த இடத்துல கிராவிட்டியோட இம்பேக்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அந்த மேகம் ஃபுல்லாக கொலைட் ஆகும். அதில் இருக்க டஸ்ட்டு ஒன்றோட ஒன்று இணையும், அதில் இருக்க ஆட்டம்ஸும் ஒன்றோட ஒன்று இணையும். ஒரு கேசியஸ் பிளானட் மாதிரி ஃபஸ்ட்டு உருவாகும். அதில் ஏற்படுற ஃப்ரிக்ஷன்ஸ் ஒரு புரோட்டோஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்டாரை உருவாக்கும். அதாவது ஏற்படுற ஃப்ரிக்ஷன்ஸ்னால நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் உண்டாகும். குறிப்பாக சொல்லணும்னா நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா 2 ஆட்டம் ஒன்றிணையதில் அந்த ரியாக்ஷனை நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். இதை வச்சு ஆட்டம் பாம்ஸ் எல்லாம் செஞ்சு போட்டாங்க. அது நாகசாகி, ஹிரோஷிமாவில் போட்ட ஆட்டம் பாம்ஸ் இந்த மெக்கானிசமில் தான் ஒர்க் ஆகும். இந்த ரியாக்ஷன்னால் வெளிப்படக்கூடிய எனர்ஜி, அதாவது ஹீட் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை ரேடியேஷனாக இருக்கலாம். இதை தான் இவ்வளோ நாளாக நம்ம அப்சர்வ் பண்ணிருக்கோம். இந்த ரியாக்ஷனில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும்னா, ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்துச்சுன்னா அந்த ஹியூஜ் க்ளவுட் ஆர் மாலிகுலர் க்ளவுடில் அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன்றோட ஒன்று இணைந்து ஹீலியம் ஆட்டமாக உருவாகும். எப்போ அந்த ஹீலியம் ஆட்டம் ஃபுல்லாக உருவாகி முடித்ததுக்கப்புறம் அந்த ஹீலியமும் இணைஞ்சு கார்பன் ஆட்டமாக உருவாக்கும். கார்பன் எப்போ ஃபுல்லாக முடியுதோ அப்போ ஆக்சிஜன் எப்போ முடியுதோ அப்போ நியான், இந்த மாதிரி மாறி வந்து கடைசியாக Fe, அதாவது அயனில் முடியும். அந்த அயன் தான் அதோட ஒரு ஸ்டாரோட டெத் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே அயனும் ஃபியூஸ் ஆக முடியாது. அதனால் அந்த ஸ்டாரோட ரியாக்ஷன் அதோட ஸ்டாப் ஆயிரும். அதாவது அது உயிர் இழந்துருச்சுன்னு அர்த்தம். அதை சுற்றி இருக்க பிளானட்ஸை அதனால் காப்பாற்ற முடியாது. இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டார் இருக்குது. ஓகே, நம்ம டெத்தை விட்டுருவோம், அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பர்த்தை முடிப்போம். இந்த மாதிரி தான் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்லாம் நடந்து டெய்லி நம்ம அழகாக பார்க்குற நட்சத்திரம் மின்னிட்டுருக்கு. டெய்லியும் வானத்தில் அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது இந்த கதையை ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். ஒரு நட்சத்திரம் எப்படி இறந்து போகுது, ஒரு பிளானட் அதாவது ஒரு கோள் எப்படி பிறக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.